வணக்கம். நான் மருத்துவர் மா சதீஷ்குமார், புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை நிபுணர். புற்றுநோய் அதாவது கேன்சர் அப்படின்றது இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு வாழ்க்கையில ஒரு பயத்தை ஏற்படக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அதையும் மீறி இதுல நம்ம எல்லாம் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இன்றைய காலத்தில் புற்றுநோய் என்பது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோயாக தான் பார்க்கப்படுது. இதற்கு பல விதமான முன்னேற்றங்கள் மாற்றங்கள் இன்னைக்கு அறிவியல் ரீதியில ஏற்பட்டுட்டு தான் இருக்கு. மக்கள் உரிய மருத்துவரை உரிய சமயத்தில் செல்லும் பொழுது அவர்கள்கிட்ட அவங்களோட ஆலோசனைப்படி அந்த வைத்தியத்தை எடுத்துக்கொள்ளும் பொழுது இந்த புற்றுநோய் என்பது முழுமையாக குணப்படுத்தக்கூடிய நோயாக இருக்கிறது. இந்த புற்றுநோய்க்கு இப்ப நிறைய பேர் கேட்கறது பாத்தீங்கன்னா, இந்த புற்றுநோய்க்கு என்ன காரணம்? இப்ப எங்க ஃபேமிலிலயோ இல்ல எங்களுக்கு தெரிஞ்சவங்களோ யாருக்குமே இது வந்ததுலயே எனக்கு வந்தது அப்படின்னு. இந்த புற்றுநோய்க்கு பாத்தீங்கன்னா பல வகையான காரணங்களுக்கு, அதாவது இது பல்வகை காரணங்கள் சொல்லுவோம், மல்டி ஃபேக்டோரியல் இங்கிலீஷ்ல சொல்லுவோம். அதாவது ஒரு காரணத்தினால புற்றுநோய் உருவாகிறது இல்ல. சோ பல வகையான காரணங்கள் சேரும் பொழுதுதான் இந்த புற்றுநோய் என்பது ஒரு மனிதனுக்கு உருவாகிறது. இந்த புற்றுநோய் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா ஒரு அசாதாரண வளர்ச்சி. நம்ம உடம்புல இருக்கிற திசுக்கள்ல ஏதோ சில காரணங்களால ஒரு அசாதாரண வளர்ச்சி ஏற்படும் பொழுது அது வேறபடியாக செல்லும் பொழுது அது புற்றுநோயா மாறுறது. இதுல இந்த புற்றுநோய்க்கு பாத்தீங்கன்னா இந்த காரணங்களை ரெண்டு வகையா பிரிக்கலாம். ஒண்ணு மாடிஃபைபிள், அதாவது சரி செய்யக்கூடியது, நம்மளால சரி செய்யக்கூடியது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நான் மாடிஃபைபிள், அதாவது நம்மளால சரி செய்ய முடியாது. இந்த மாடிஃபைபிள் அப்படின்ற சரி செய்யக்கூடிய காரணங்கள் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை தான் நம்ம மாற்ற முடியும். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாடிஃபைபிள்ல என்ன? மது பழக்கம். இது ஒரு புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காரணமா விளங்குது. சோ மது பழக்கத்தை தவிர்த்தல், புகையிலை பழக்கம், ஸ்மோக்கிங் அதாவது சிகரெட் பழக்கம், அதே மாதிரி உணவு பழக்கங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான, அதாவது ஆரோக்கியமான உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளாமல் பதப்படுத்தக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளுதல், துரித உணவுகளை அதிகப்படியாக நாடுதல், அதிகப்படியான உப்பு, அதிகப்படியான இந்த பிரிசர்வேட்டிவ்னு சொல்லக்கூடிய இந்த பாதுகாப்பான் போட்டு செய்யக்கூடிய உணவுகள், இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம அதிகப்படியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்ம உடம்புல உடல் பருமன் இந்த மாதிரி ஏற்படும் போது இதெல்லாம் ஒரு இன்டைரக்ட் காசாக புற்றுநோய் உண்டாக்கக்கூடிய ஒரு காசாக இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம். அதே மாதிரி உடற்பயிற்சி. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. உடற்பயிற்சின்றது இப்ப எல்லாருமே சொல்லுவாங்க, இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்கு, ஒரு பிரஷர் இருக்குன்னா உடற்பயிற்சி. இது அதுக்கு மட்டும் இல்ல, ஈவன் புற்றுநோய்க்குமே பாத்தீங்கன்னா உடற்பயிற்சி புற்றுநோயை தடுக்கக்கூடியதா இன்னைக்கு ஒரு இதுவா இருக்கு. சோ இதெல்லாம் ஒரு மாடிஃபைடு ரிஸ்க், மாற்றக்கூடியது. மாற்ற முடியாதது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல முக்கியமான காரணங்கள் மரபு. அதாவது மரபு அப்படின்றது நம்ம வம்சாவளியா வர்றது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ஜெனட்டிக் மேக்கப் அப்படின்னு இருக்கும். அந்த மரபுகள் சார்ந்துதான் நம்மளோட உடல் செயல்படுதல், நம்மளோட உடல் உறுப்புகள் வளர்தல் எல்லாமே இந்த மரபை பேஸ் பண்ணி தான். சோ இந்த மரபு அணுக்கள்ல ஏதோ சில காரணங்களால இந்த மரபு அணுக்கள் சரியில்லாத மாற்று பாதையில செல்லும் பொழுது, இல்ல தவறான பாதையில இந்த மரபு அணுக்கள் செல்லும் பொழுது அது புற்றுநோயாக மாறுகிறது. இதை நம்ம தவிர்க்க முடியாது. ஆனா இதை கண்டறியறதுக்கு இன்னைக்கு யுக்திகள் இருக்கு சில இதுல. அது உங்க மருத்துவரை கேட்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அடுத்த வம்சாவளியா வர்றது. இதுல நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதாவது கண்டிப்பா வம்சாவளியா வரக்கூடிய, இப்ப ஒரு அம்மாக்கு இருக்கு, எங்க அக்காக்கு இருக்குன்னா எனக்கு கண்டிப்பா வருமா அப்படிங்கும் போது அதற்கு விடை இல்லை என்றுதான். அதாவது வம்சாவளியா வரக்கூடிய புற்றுநோய் என்பது வெறும் 5% மட்டுமே. மீதி உள்ள இந்த 90% புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள் பல வகை உண்டு. அதனால கண்டிப்பா ஒரு வீட்டுல ஒருத்தங்களுக்கு வந்தா நமக்கும் வரும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது. அந்த பயம் வேண்டாம். ஆனா அவங்க அந்த மருத்துவரை அணுகி அவங்க நேரத்துல என்ன செய்து கொள்ள வேண்டுமோ அதை செய்து கொண்டா கண்டிப்பாக இதை தவிர்க்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான நம்மளால தவிர்க்க முடியாத காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இது இருக்கு. உதாரணத்துக்கு இப்ப ஒரு வயது ஆகும் பொழுது வயதுக்குன்னு உண்டான சில புற்றுநோய் இருக்கு. இது நம்ம கையில இல்ல. ஆனா இதையுமே நம்ம இளம் வயசுலயே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை மேற்கொண்டோமே ஆனா வயது ஆகும் பொழுதும் இந்த மாதிரி புற்றுநோய் வரக்கூடிய ஒரு அந்த தன்மையை நம்ம தவிர்க்க